பண்ணுற? உன்னத்தான். என்ன பண்ணுற? பேச மாட்டியா? பேச சொல்லு. என்ன பண்ணுற? மீன் வச்சுறேன். இது முள்ளு மீன் தானே? 2 பீஸாக போட்டுறவ தான் பொத்தணும் ஒரு ஃபேமிலிக்கு. வறுக்க போறியா குழம்பு வைக்க போறியா? குழம்பு. அதையும் அப்படி கோவமா சொல்கிறேன். எங்கள் அக்கா அங்கே வந்து மீனுக்கு அலசிட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். டைம் வந்து இப்போ என்ன ஆகுது? கரெக்டாக 7:15 ஆகுதுங்க. 7:15 தான் ஆகுது. எங்கள் அக்கா சமைக்கிறாங்க. எங்கள் அக்கா சமைச்சிக்கிட்டே பக்கத்தில் வந்து மீன் அலசுறாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த டைமில் எங்கள் அம்மா துணி துவைச்சி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா எதை சொல்கிறாங்க, என்னையும் பார்த்துன்னு இருக்காங்க. அப்படியே உளுந்து ஊற வைக்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட். இதுதான் எங்கள் வீட்டு பிரிவு. இருட்டாயிடுச்சுங்க. உளுந்து ஊற வைக்க சொல்லி என்னாண்ட கத்தின்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உளுந்த ஊற வச்சிடலாம். உளுந்த ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஏற்றுக்கணும். உளுந்த கொட்டிக்கலாம். உளுந்து ஊற வச்சுக்கணும். பாருங்கள், இந்த உளுந்தில் எவ்வளோ ஜூஸ் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே எங்கள் அக்கா சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டு கேஸ் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததுனால நாங்கள் இந்த கிச்சன் வேலையெல்லாம் கவனிக்கலை. நாளைக்கு எங்கள் அம்மா க்ளீன் பண்ணுறாங்க. நாங்கள் எப்பவுமே மிளகாத்தூள் வந்து காலி ஆயிடுச்சு. அது எடுத்துக்கிறதுக்கு தான் வந்தேங்க. பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து மிளகாய்த்தூள் வந்து கடையிலலாம் வாங்க மாட்டோம். காலி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வீட்டில் தான் நாங்கள் அரைச்சி நாங்கள் தனியாக டப்பாவில் எடுத்து வச்சுப்போம். எங்கள் வீட்டில் நிறைய இந்த டப்பா ஃபுல்லாக தான் மிளகாத்தூள் இருக்கும். அதுவும் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. இது இன்னும் 2 நாள் தான் இருக்கும். எங்கள் வீடு பெரிய ஃபேமிலி. நாங்கள் அதிகமாக குழம்பு வைப்போம். அதுவும் அதிகமாக குழம்பு வைக்கிறதுனால நாங்கள் 2 டைம், ஒரு டைம் மட்டும் குழம்பு வைக்க மாட்டோங்க. 3 டைம் குழம்பு வச்சுக்கிட்டே இருப்போங்க நாங்கள் ஒரு நாளைக்கே. அதனாலேயே மிளகாத்தூள் காலி ஆகிடும். இப்போ வேறு எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய சமைக்கிற வேலைலாம் இருக்குது. ப்ராப்ளம் வந்துடுச்சு எங்கள் வீட்டில் கொஞ்சம். எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் மாமா இறந்ததுனால காரியெல்லாம் செய்வாங்க. அதுக்காக இது காலி ஆகிடும் இந்த மிளகாத்தூள். அதுக்குள்ளே நாங்கள் மிளகாத்தூள் எங்களுக்கு ரெடி பண்ண